அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சி இது உங்களுக்கெல்லாம் தெரியும். மைஃபேம் யூடியூப் சேனல் வேறு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு முறையும் நாம் சொல்ல வேண்டியது இல்லை என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். வாரம் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற ராசி பலன்களை நிறைய பேர் கேட்டுக்கொண்டு பயனடைந்து இருக்கிறார்கள். நம்மையும் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். இதற்கு சில விளக்கங்கள் தேவைப்படுகிறது என்றும் கேட்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் விளக்கம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் 29/6/2025 முதல் உள்ள ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். மேஷராசி நேயர்களே, ராசியிலே எந்த கிரகமும் இல்லை. 3ஆம் இடத்திலே 2 கிரகம், 4ஆம் இடத்திலே 2 கிரகம், 5ஆம் இடத்திலே 2 கிரகம், 11ஆம் இடத்திலே 2 கிரகம் என்று இப்படி 2 கிரகங்களாக இந்த வாரம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அமர்ந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். குழந்தைகள் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் செய்யக்கூடிய தொழிலுக்கு வரக்கூடிய வருமானங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஏதாவது பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தால் சற்று தாமதமாகலாம். அதே நேரத்தில் மாலை வேளைகளில் ஆலய வழிபாடுகளை செய்யுங்கள். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற உண்மையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நேரத்தில் மிக முக்கியமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். உங்களது குழந்தைகள் ஏதாவது உயர்கல்விகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. நல்ல விதமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, 2ஆம் இடத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் வந்திருக்கிறார்கள். சூரியன் 4ஆம் இடத்திற்கு உரியவர். குரு பகவான் பொதுவாக பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடியவர். இவர்கள் இருவரும் இணைந்து இருப்பது புதிய வீடு ஏதாவது வாங்குவதற்கு முயற்சிகள் செய்தால் அது நிச்சயமாக நடைபெறும். கடந்த காலத்தில் ஏதாவது சிறிய வீடுகளாக நீங்கள் வாங்கி இருந்தால் சற்று பெரிய வீடுகளாக வாங்க வேண்டும் என்று கணவன் மனைவியாக இருப்பவர்கள் நினைத்திருந்தாலோ அல்லது தனியாக வாழக்கூடியவர்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு வீடு வாங்கினாலும், ஏனென்றால் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் திருமணத்திற்கு முன்பாகவே சிலர் வீடுகளை வாங்கி விடுகிறார்கள். அது நல்ல பழக்கம்தான். இப்படி வாய்ப்புகள் இருந்தால் இந்த வாரத்திலே உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் அமையலாம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் உங்களது திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் சற்று உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அக்கறை என்பது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், 3வது நபர் மூலமாக உங்களுக்கோ அல்லது நீங்கள் திருமணமாகி இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையே யாராவது குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் தெளிவான சிந்தனை உங்களுக்கு தேவைப்படுகிறது. அவ்வப்பொழுது நன்றாக ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் எதுவும் நிரந்தரமான ஒரு நோய் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பாக்கியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்களே, ராசியிலே அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் சற்று முன்கோபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட இப்படி ஏதாவது உங்களை கிளறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து அதற்கான விளக்கத்தை கேட்டு விடுவார்கள். அதாவது நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக இருந்தால். ஆனால் கடந்த காலத்தில் அந்த ஆலோசனைகளை கேட்காமல் அவர்கள் வேறு பாதைகளில் பயணித்து இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கின்ற யோசனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் சற்று ஏதாவது வேலைகள் அதிகமாக இருக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் உங்களது வேலைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே,
உங்களது ராசியிலும் 2 கிரகங்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாக பயணம் செல்ல வேண்டும், அதாவது வாழ்க்கை பயணத்தை அமைதியாக நாம் நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களை கிளறிவிட வேண்டும், உங்களது கோபத்தை தூண்டிவிட வேண்டும் என்று ஒரு சிலர் வரலாம். செய்யக்கூடிய வேளையில் நீங்கள் இந்த வாரம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் அந்த வேலைகளில் சில சிக்கல்கள் வந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருப்பதை பயன்படுத்தி கொண்டு குழந்தைகளுடன் எங்காவது கோயில் வழிபாடு செய்வதற்கு மாலை வேளைகளில் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கணவன் மனைவியும் பொறுமையாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்திலே 2 கிரகங்கள் இருக்கின்றன. கவனத்துடன் நீங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் ஏதாவது பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது இடமாற்றம், ஒரே அலுவலகமாக இருக்கலாம், இடமாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சரியான இடமாற்றமா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, இடமாற்றம் மூலமாக ஒரு அமைதி கிடைக்கும் என்று நினைத்தால் அங்கு கூட ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உங்களது வேலைகளில் இந்த வாரம் முழுவதும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த ராசியிலே இருக்கிறார்கள். வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது மிகவும் கவனமாக பயணம் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் எங்காவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் சற்று நேரத்திற்கு முன்பதாகவே நீங்கள் புறப்பட்டு விட வேண்டும். சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேகமாக வாகனங்களில் பயணம் செல்லக்கூடாது என்பதையும் இந்த வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, அமைதியான வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உறவினர்கள் மூலமாக ஏதாவது இடையூறுகள் ஏற்படலாம், அவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த நண்பர்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஆலோசனைப்படியும் நடந்தீர்கள் என்று சொன்னால் நல்ல பலன் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வயதான பெற்றோர்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். எங்காவது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதையும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பயணம் சென்றால் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நாம் சொல்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டு பல காரியங்களை தன்மூப்பாக செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் காணப்படுகிறது. எதற்கும் ஒரு ஆலோசனை என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதே நேரம் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்போதும் நினைக்கக்கூடாது என்பதை இந்த வாரம் தெரிந்து கொள்ளலாம். தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏற்படலாம். அவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு அவர்களை பாதிக்கக்கூடிய வகையிலே வேறு எதையாவது செய்து விடாதீர்கள். அவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம். ஆனால் எப்பொழுதுமே எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவின்படி நடந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய சிறிய சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. தனுசு ராசி நேயர்களே, குழந்தைகளின் உடல்நலம் சீராக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக ஏதாவது சிறிய சிறிய உடல் உபாதைகள் உங்களுக்கும் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். மாலை வேளைகளில் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியிலே சென்று வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருந்தாலும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து போனால் எல்லா பிரச்சனைகளும் சீரடையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்மூப்பாக எதையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சற்று பொறுமையை இந்த வாரம் கடைபிடிக்க வேண்டும். தொழிலில் புதிய அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாக யாராவது ஒரு நண்பர் உங்களுக்கு அந்த ஆலோசனைகளை வழங்குவார். வெளிநாடுகளுக்கு சென்று வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். வசதி வாய்ப்புகள் வருகின்ற பொழுது, நேரம் வருகின்ற பொழுது கூட நீங்கள் இந்த பயண திட்டங்களை வகுத்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மகர ராசி நேயர்களே,
எந்த குறைபாடும் இல்லாத ஒரு ராசியாக உங்கள் ராசி இருந்தாலும் கூட உங்களை குறைபாடு உடையவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு உங்களது குழந்தைகள் யாராவது தொல்லைகள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அரசாங்கத்துறையில் ஏதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நல்வாய்ப்புகள் உருவாகலாம். அரசு சார்ந்த துறைகளில் இருந்து உங்களுக்கு ஏதாவது சில வேலைகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்தால், அது முறையாக நீங்கள் அதற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அவைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் எந்த ஒரு வேலையையும் அவசரமாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு சரியான நேரத்தில் புறப்பாடுகள் செய்து கொண்டு வேலைகளை முடித்து வர வேண்டும் என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்களே, வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஆலய தரிசனங்களும் நடைபெறும். அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக சற்று செலவுகள் காத்திருக்கின்றன. உங்களது உடல்நலத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வயதானவர்களாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஓய்வும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அந்த நோய்களை எல்லாம் எளிதில் வென்றுவிடலாம் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே நேரம் உங்களது தந்தையார் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சுகங்கள் ஏதாவது பூர்வீகத்தில் இருந்திருந்தால் அதுவும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது சரியாகிவிடும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, எதற்கெடுத்தாலும் உங்களை குழப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டே குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. உங்களுக்கென்று தனியாக ஒரு திட்டம் இருக்கும். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்க உங்களுக்கு எண்ணம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படி நாம் அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தது போல் பேசி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே உறவு முறைகளில் சற்று பிசுறுகள் இருந்தாலும், அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், அது சிறிய சிறிய பிரச்சனைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது நபர் யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். அந்த நபர் நல்ல நபராக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபர் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நிச்சயமாக நல்ல நண்பராக இருப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.